ஓகே கைஸ், இப்போ நம்ம விளையாட போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் இல்லை, லொக்கி கிராஃப்ட் தான். ஓகே, மைண்ட் கிராஃப்ட்னு நினச்சிக்காதீங்க. மைண்ட் கிராஃப்ட் ஏற்றினாக்கா அவ்வளோதான். ப்ளூட்டோ கேமர். ஓகே, இதான் நம்ம ப்ளே சர்வைவல் க்ரியேட்டிவ். ஓகே, நம்ம நியூ வேர்ல்டு க்ரியேட் பண்ணி போய்ப்போம். சர்வைவல் க்ரியேட்டிவாக மாற்றிப்போம். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஒரு கேவு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். அந்த கேவுக்கு ஒரு க்ரியேட்டிவ் நல்ல இதுவாக இருக்கும். நல்ல நம்ம க்ரியேட்டிவ்லேயே போட்டு போவோம். ஓகே, ஓகே இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்தாச்சு. என்ன கடல் ஓரமாக கூட்டின்னு வந்து விட்ருக்கு. கடலுக்கு உள்ளே போய் பார்ப்போமா என்னது ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது. பேசாமல் ஒரு கேவை நம்ம கடலுக்கு அடியில் கட்டிட்டா நல்லாகுமா? எறா கேவு கடியில் கேவை நம்ம கடலுக்கு அடியில் கட்டினா எப்படி இருக்கும்? முதல்ல நம்ம கிரவுண்டில் கட்டுவோம், அப்புறமா வாட்டரில் கட்டுறதை பார்ப்போம். என்னது? ஓகே, ஏதோ மவுண்டெயின் மாரி பெருசாக போயிட்டே தான் இருக்குது. இதோட உச்சிக்கு வந்து ப்ளூட்டோ கேமர் அவனோட கோடியை நட்டு வைப்பான். வீடு கைஸ், ஹவுஸ். ஏதோ ஹவுஸ் இருக்கு, போய் பார்ப்போம். ஓகே, சிங்கிள் ஹவுஸ் தான் போகுது, வில்லேஜ்லாம் இல்லை. இந்த நடு காட்டில் ஏறா நீங்கள் இதெல்லாம் வச்சுங்க. ஏதோ இருக்குது, சுகர்ன்னு நினைக்கிறேன். விச்சு கட்டியிருக்குமா? எதுங்க? ஆமாங்க, சந்தேகமே இல்லை, விச்சு தான் கட்டியிருக்கு. ஏன்னா இங்கே போர்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. விச்சு தான். அண்ணே எப்படி பார்த்து கண்டுபிடிச்சேன்னா, இது இருக்குல்ல, இதுதான். இதை பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சினேன். ஓகே, நம்ம வந்து விச்சோட வீட்டுக்கெல்லாம் போக தேவையில்ல. நாம் கேவு கட்டுறதுக்கு ஒரு இடத்த பார்ப்போம். முதல்ல அதுக்கு ஒரு நல்ல இடம் ஃபைன் பண்ணணும். இந்த இடத்துக்கு இது எங்கே போகிறது தெரியல. ஏதாச்சும் ஒரு நல்ல ஃப்ளாட்டாக இருக்க இடமா நல்லதாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த இடத்த நான் தேடி இருக்கேன். இங்கே ஏதோ இருக்குது. என்னதுடா இது? அப்பா, என்னடா ஏதோ கட்டி வச்சுருக்கீங்க. ஓகே, ஏதோ கட்டி வச்சுருக்கானுங்க. நமக்கு வந்து ஃப்ளாட்டாக ஒரு இடம் தேவை. அது எங்கே போய் தேடுறது தெரியல கைஸ். ஏதோ எங்கள் கடலுக்கடியில் ஏதோ இல்லை, இங்கே ஏதோ இருக்குது. என்னதுடா? ஏதோ குளம் மாரி அங்கங்கே இருக்குது. இல்லைன்னா டிஎன்டி வச்சு வெடிக்க வச்சு நம்மளே ஒரு இடத்த செய்வோமா? அப்படி வச்சாக்கா நல்லா கதை. நம்மளே உடச்சி ஒரு இடத்த செய்வோம். உடச்சிக்கோ. ஓகே, இந்த இடத்துல உடச்சி கேவு மாரி கட்டுவோம். இந்த இடம் போதும்னு நினைக்கிறேன். ஒரு கேவ் கட்டுறதுக்கு இந்த இடம் போதும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோன் எடுத்துப்போம். ஸ்டோன் நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் வேணால் இந்தமாரி ஒரு ஸ்டோன் எடுத்துக்கலாம். இதில் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாஸ் இருக்க மாதிரி இருக்குல்ல, இது கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஏண்டி ஸ்டார்ட். இதை அப்படியே உடச்சி கொஞ்சம் ரொம்ப பெருசாலாம் தேவையில்ல. நம்ம ஹைட்டு உள்ளே போகிற மாரி வச்சா போதும். இப்படி உள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு ஹைட் எக்ஸ்ட்ராவாகவே வச்சுப்போம். ஏன்னா அப்போ கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்லலாம் போகணும். அதனால்
வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்ட போகிறோம். ஓகே, இப்படியே ஒன்று இப்படியே வச்சு கட்டு கண்ணாலே சுத்து கண்ணாலே டாரட்டா இந்த மாதிரி தான். ஓகே, வந்து இது எப்படி வச்சு இதுக்கு மேலே போனால் பெருசாக போகக்கூடாது, நம்ம வந்து சின்னதாக தான் பண்ணணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்படி வருமா, எப்படி வரும் இருங்க கைஸ், வந்து எனக்கு வந்து தெரியல. நம்ம இது இங்கே ஒன்று வச்சு இங்கே ஒன்று வைக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இங்கே ஒன்று வைப்போம். புளிடா, குட்டி புளியாடா நீ, இல்லை பெரிய புளியா? குட்டி புளி தான் நினைக்கிறேன், ஒரு மீடியமான அளவில் இருக்கு. ஓகே, இந்த சைட்லேயும் அதேமாரி பண்ணுறோம். சுத்து கண்ணாலே அந்தமாரி. என்னடா இது? ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே ஒன்று வச்சு விட்டா முடிஞ்சுது. இங்கேயா? இல்லையா? ஓகே, இப்படி கீழே வைக்கணுமா? ஓகே, கரெக்டாக இருக்கா தெரியல, நம்ம செய்வோம் அப்படியே. சுத்து கண்ணாலே தாரட்டா. கீழே வச்சு மேலே இருக்கிறது அப்படி உடச்சிக்கலாம். ஓகே, நான் சவுண்டு இது புளி என்னடா வந்து என்னட்டு தான் இருக்குது. ஓகே, ஒரு கேவ் மாரி வந்து பார்க்க இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு கேவ் மாரி இருக்குல்ல, அது போதும். இங்கே இதை உடச்சிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸு தான் தேவை. இதேமாரி இதுலேயும் எடுத்துப்போம். இங்கேருந்து உடைச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து உடைப்போம். அப்படியே உள்ளே போகட்டும். அப்படியே உள்ளே போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது இப்போதைக்கு. நம்ம வந்து இங்கே இது வைப்போம். சைட்லலாம் ஸ்டோன் வச்சுருவோம். ஏன்னா இந்த சைடில் சும்மா தானே இருக்குது, அதனால் படிக்கட்டு மாரி இறங்கி வர மாதிரி பண்ணுறதுக்கு. தலைக்கு தான் வந்துடுச்சு. இதுதான் ஒரு கடுப்பு, என்னன்னா தலைகீழாக வந்துடும். கீழே வந்துடுச்சு ரைஸ். ஓகே, என்னடா இந்த சைடில் தப்பாக வந்துச்சா? சுபா ஓகேவா? தப்பாகவே வந்துட்டுருக்கு. ஓகே, இன்னும் ஒரு ஓட்டை போடு. ஓகே கைஸ், இப்போ இது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கேவு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்குல்ல, கேவு மாதிரி இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கேவு மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் குட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி ஓகே கைஸ், என்னால் இப்போ வந்து கேவை ஃபுல்லாக முடிக்க முடியாது, ஏன்னா நான் இதோட பார்ட் 2 வீடியோ போடுறேன். இப்போ வந்து நமக்கு டார்ச் மெயினாக தேவை. ஏன்னா கேவ்னாலே அதில் டார்ச் இருக்கணும். அண்டர் கிரவுண்ட் பேஸ் மாரி நான் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே கேவில் போய் ஓகே, ஒரு டார்ச். இது கேவ் மாதிரி இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. நான் வந்து கொஞ்சம் ஓகே, நம்ம இதை உடச்சிக்கிட்டு போகலாம். இது எதுவும் போக முடியுதா? ஓகே, முடியும். இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அப்படியே நம்ம அண்டர் கிரவுண்ட் பேஸ் மாதிரி கட்டிகிட்டே அப்படியே போவோம். அப்படியே ஸ்டோன்ஸாக இருக்குது. ஓகே கைஸ், என்னால் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக முடிக்க முடியாது. இது கேவ் மாரி இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா கமெண்ட்ஸில். ஏன்னா இது கேவ் மாரி இருக்கான்னு எனக்கே தெரியல. இது கேவ் மாரி கரெக்டாக நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லிவிடுங்க கமெண்ட்ஸில்.
இதோட பார்ட்டும் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ என்னால் முடிக்க முடியாது, அதான் நான் சொல்கிறேன். நம்ம ஜெயில் மாதிரிலாம் உள்ள ராஜா வச்சுருக்க ஜெயில் மாதிரிலாம் பண்ண போகிறோம். அழகாக பண்ணிடலாம் டேட்லாம் வச்சு. இப்போ என்னால் முடிக்க முடிஞ்சது வரைக்கும் நான் முடிக்கிறேன். ஓகே, எடுத்து கண்ணாலே டரட்டா அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே பாட்டு பாட்டே வேலை செய்வோம். டன்ட்டுனக்கா எனக்கு அப்படியே பாட்டு பாட்டே வேலை செஞ்சால் வேலை செய்யாது தெரியாதுன்னுவாங்க. ஓகே, எனக்கு வந்து இப்போ டைம் வேறு இல்லை கைஸ். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதை நான் முடிச்சு போடுவேன். நான் எப்படி பண்ண போகிறேன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் வருங்க. இது எங்கே இருக்கு? இது இருக்குல்ல, இதை எடுத்துக்கிட்டு அப்படியே உடச்சிக்கிட்டு உள்ளே போய் அங்கே ஒரு ரூம் மாதிரி செஞ்சு செஞ்சுட்டு இது உள்ள யாராச்சும் தப்பு செய்கிற வில்லேஜரோ இல்லை வில்லேஜரோ எவனையாச்சும் அடைச்சி இது உள்ளே வைப்பேன். இந்த மாதிரி தான் செய்ய போகிறேன் கைஸ். இது மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நான் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறேன். இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இதுக்கு மேலே எனக்கு டைம் வேறு இல்லை, நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், இது கேவு மாரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். கேவு மாரி இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, கேவு மாதிரி இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். வெளியே வந்து பார்த்தா நைட்டாக தான் இருக்கும், உள்ளே போய் பார்த்தா பகல் மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், இது ஒரு கேவு மாரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் குட்டுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.